தமிழகத்தில் உயர்மின் கோபுரங்களை அமைப்பதை எதிர்த்து கொங்கு மண்டல பகுதியிலிருந்து 13 மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் கடந்த 2 ஆண்டு காலமாக அரசாங்கத்துக்கும் பவர் கிரிட் நிறுவனத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சேபனை தெரிவித்து வருகிறார்கள். இத்தகைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசி தீர்க்க வேண்டிய அல்லது ஒரு நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்துடைய பவர் கிரிட் நிறுவனமும் அத்தகைய விஷயத்தை கையாளாகாமல் ஏதாச்சிகாரமாக சர்வாதிகார போக்கிலே விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் விவசாய நிலத்தை கையகப்படுத்துவதும் குடித்தோண்டுவதும் டவர் லைன் அமைப்பதும் இத்தகைய சட்டவிரோதமான மோசமான நடவடிக்கைகளை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக ஒரு காலமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த பவர் கிரிட் நிறுவனத்தை கண்டித்து குறிப்பாக டவர் லைன் அமைப்பதை கண்டித்து மிக பிரமாண்டமான போராட்டத்தை ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். சமீபத்தில் மாவட்டங்களில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பிறகு அந்தந்த பகுதிகளிலே உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு பெற்று கடந்த 17ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் 13 மாவட்ட விவசாயிகள் உள்ளடக்கி 8 மையங்களில் பிரம்மாண்டமான காத்திருப்பு போராட்டம் 17ஆம் தேதி துவங்கி ஏறக்குறைய 23 வரை காத்திருப்பு போராட்டமும் 1 வார காலம் உண்ணாவிரத போராட்டம் 30ஆம் தேதி வரை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இது அத்தனையும் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், முதலமைச்சருக்கு நன்கு அறிவார்கள். ஆனால் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு விவசாயிகள் அழைத்து பேசுவதற்கு எந்த விதமான முயற்சியும் அரசாங்க தரப்பில் கிடப்பில் போடப்பட்டது. இறுதி நாளிலே தான் மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கமணி அவர்கள் விவசாயிகளை நான் எந்த நேரத்திலும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன், எங்களுடைய கதவு திறந்தே வைத்திருக்கிறது, வரலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு விவசாய சங்க தலைவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறார். அதன் பிறகுதான் சட்டப்பேரவை கூடுகின்ற காலத்திலே 3ஆம் தேதி நாங்கள் போராட்டத்தை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். தொடர் காத்திருப்பு போராட்டம் இதோ சேப்பாக்கம் மைதானத்திலே சட்டப்பேரவை முன்பாக நடைபெறும் என்று. அந்த தேதியிலே அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என்று அழைத்ததன் அடிப்படையில் நேற்று தினம் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தோம். 2 கட்டமாக என்ன பேச்சுவார்த்தையை அமைச்சர் கையாண்டாரோ, அதாவது பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாழாகப்படுகிறது, அடிமாட்டு விலைக்கு நிலங்கள் செல்லாது, புதியதாக கிணறு வெட்ட முடியாது, உயர்ந்த மரங்களை தென்னை மரமோ அல்லது பலா மரமோ அல்லது வாழை மற்ற மாமரமோ வளர்க்க முடியாது. அதே போல விவசாயமும் பொய்த்து போகக்கூடிய அளவுக்கு உயிருக்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அத்தகைய டவர் லைன் அமைப்பதால் ஏற்படும் என்று அத்தனையும் ஆதாரபூர்வமாக முன்வைத்திருக்கிறோம். பல நிபுணர்கள் அறிவுஜீவிகள் வெளியிட்டிருக்கூடிய விவரங்களும் அமைச்சரிடத்தில் முன்வைத்திருக்கிறோம், பவர் கிரிட் நிறுவனத்தில் முன்வைத்திருக்கிறோம். அத்தகைய பாதிப்பெல்லாம் உண்மைதான் என்று அமைச்சர் ஒத்துக்கொண்டார். நீங்க சொல்றதெல்லாம் அத்தனைவே உண்மைதான், அத்தனை பாதிப்பு உண்மைதான். ஆனா வேறு வழி இல்லை, மின்சாரத்தை கொண்டு செல்லணும், மின்சாரத்தை கொண்டு வரணும். விவசாய நிலத்துல விவசாயிகளுடைய அனுமதி இல்லாம, இன்னும் சொல்ல போனாக்கா வேறு வழி இல்லாமல் நாங்கள் டவர் லைனை போட்டே தான் ஆகணும், உயர் கோபுரம் மின் அமைப்பை நாங்கள் அமைத்தே ஆகணும். அத்தகைய ஒரு ஏதேச்சிகாரமான முடிவையே மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதிர்ச்சியாக இருக்கிறது. இது விஷம், இது குடிச்சா செத்து போயிடும்னு நாங்க சொல்றோம். அவர் சொல்றாரு, ஆமா விஷம் குடிச்சா செத்து தான் போவீங்க, வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாதுன்னாக்கா குடிச்சுதான் தீரணுன்றார். ஆக விவசாய நிலம் பாதிச்சு தான் போகணும், விவசாய நிலத்தை விட்டு நிற்கதியாக நிற்கத்தான் செய்யணும், அடிமாட்டு விலைக்குத்தான் நிலத்தை இழக்கணும். அப்பேற்பட்ட ஒரு மோசமான முடிவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. அநேகமாக சட்டப்பேரவை கூட்டம் நடக்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு எட்டப்படும் என்று நாங்கள் நம்பினோம். இல்லாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தது. நேற்று மாலை அநேகமாக இரவு 9 மணி அளவில் 1500க்கு மேற்பட்ட விவசாயிகள், பெண்களும் விவசாயிகளும் கைது செய்து 2 மண்டபங்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இது கைது செஞ்சு வெறுமனே மண்டபத்தை அடைச்சி வைக்கிறது பிரச்சனை இல்லை, நாங்கள் மீண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அமைச்சரிடத்தில் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவில்லை. கேபிள் கடியிலே கொண்டு செல்வதற்கு 2 மடங்கு 4 மடங்கு செலவாகும் என்கிறார். சில இடங்களில் 10 மடங்கு கூட செலவாகின்றார். அதாவது 4200 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் 8400 கோடி ரூபாய் செலவாகுதுன்னு சொன்னா இன்னும் ஒரு 8500 கோடி ரூபாய் செலவாக போகுது. எவ்வளவுதான் விஷயம். மத்திய அரசாங்கத்தையோ அல்லது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரி இடத்திலையோ அந்த பணத்தை பெற்று கேபிள் கடியில் கொண்டு செல்ல முடியும், 400 கிலோவாட்ஸ் கேபிளாக கொண்டு செல்ல முடியும். ஆனால் கூடுதலாக செலவாகின்ற ஒரே காரணத்திற்காக பல லட்சக்கணக்கான 13-15 மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளை பலிகடை ஆக்குவது எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். கூடுதலாக செலவு மட்டுமே தான் அமைச்சர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்.
50 ஆண்டு காலமாக இந்த மின்சாரத்தை இங்க கமுதி பகுதியில் இருந்தோ அல்லது அதானி குரு தயார் பண்ணக்கூடிய சூரிய மின்தகடுகளால் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை அண்டைய மாநிலங்களுக்கு, அண்டைய மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு, அண்டைய பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வதிலிருந்தோ ஏறக்குறை ஒரு 50 ஆண்டு காலம் பல கோடானு கோடி ரூபாய் இதனால லாபத்தை ஈட்ட முடியும். 50 ஆண்டு காலமாக அந்த திட்டம் பவர் கிரிட் நிறுவனத்துடைய பொதுமேலாளர் சொல்றாரு, ஏறக்குறை ஒரு 50 ஆண்டு காலம் அந்த திட்டம் நீடிக்கும். 50 ஆண்டு காலம்னு சொன்னா இங்கிருந்து மின்சாரம் போதுன்னு சொன்னா இல்ல மின்சாரம் வருதுன்னு சொன்னா எத்தனாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் லாபத்தை ஈட்ட முடியும் பாருங்க. வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி, 50,000 கோடி, 50 வருஷத்துக்கு என்ன நினைச்சு பாருங்க, 5 லட்சம் கோடி. ஆக இவ்வளவு லாபத்தை ஈட்டக்கூடிய இந்த திட்டம் வெறுமனே ஒரு 15,000 கோடி 20,000 கோடியே பூமிக்கடியில புதைப்பதற்கு ஏன் தயங்குகிறது? மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது பவர் கிரிட் நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த திட்டத்தை பூமிக்கடியில புதைக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சர் ஏன் ஒரு விடாப்பிடியாக இல்லை? மாறாக இது சாத்தியமில்லை சாத்தியமில்லை என்று சொல்லக்கூடிய இத்தகைய நிலைமை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக விவசாயிகளுடைய போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகமாக சட்டப்பேரவை கூட்டம் தொடர் முடிவதற்குள்ளாக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் சங்கத்துடைய பிரதிநிதிகளை அழைத்து இதை பேச வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இது மத்திய அரசாங்க திட்டம், இது மத்திய அரசாங்க திட்டம் என்று ஒரு விஷயத்தை அமைச்சர் முன்வைக்கிறார். மத்திய அரசாங்கத்துடைய திட்டமாக இருந்தாலும் 8 வழி சாலையை தமிழகத்திலே அமுல்படுத்தப்பட வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்த அந்த திட்டம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு விவசாயிகள் பாதிக்காத அளவுக்கு விவசாயிகளுடைய ஒப்புதலை பெறாத அத்தகைய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. நீங்க சாலை போறதுக்கு விவசாயிகளுடைய அனுமதி இல்லாம போய் அளக்காதீங்க, நிலத்துல கல்லு போடாதீங்க. ஆக இப்படி உயர்நீதிமன்றமே தலையிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. ஆகவே தான் இது மத்திய அரசாங்க திட்டம், மத்திய அரசாங்க திட்டம் என்று சொல்லக்கூடிய எப்படி 8 வழி சாலைக்கு மத்திய அரசாங்க திட்டமா இருந்தாலும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மக்கள், தமிழகத்துடைய உழைப்பாளி மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், சகல பகுதி மக்களும். தமிழகத்தில் இந்த டவர் லைன் மத்திய அரசாங்கத்துடைய திட்டமா இருந்தாலும் பாதிக்கக்கூடியவர்கள் 13 மாவட்டத்துடைய விவசாய பெருமக்கள், கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள், சிறு குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள். பாதிக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லவா? ஆட்சி நடத்துறது தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அல்லவா? இது மத்திய அரசாங்கத்தோட திட்டம், தமிழ்நாட்டு ஜனங்க எனக்கு தெரியாது அப்படி கையை விரிச்சிட முடியுமா? மத்திய அரசாங்கத்துடைய திட்டமாக இருந்தாலும் சரி, நிறைவேற்றக்கூடியவர்கள், அமுல்படுத்தக்கூடியவர்கள் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் தமிழகத்துடைய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அச்சுறுத்தல் இல்லாமல் அத்தகைய திட்டங்களை கையாளக்கூடியவர்கள் தான் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள். ஆனா பெரிய அளவுக்கு இங்க பாதிப்பு இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள்லாம் கடுமையாக இதை எதிர்த்து போராடுகின்ற போது இது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் என்று தள்ளிவிடுவது எந்த விதத்திலையும் ஏற்புடையதல்ல. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மத்திய அரசாங்கத்திற்கு இதை கேபிள் மூலமாக கொண்டு செல்வதற்காக ஆகக்கூடிய நிதி ஆதாரத்தை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும், வலியுறுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே போடப்பட்டிருக்கூடிய டவர் லைனுக்கு வாடகை இந்தியாவிலே எங்கே இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, தமிழகத்தில் தோக்குங்க. ஏர்டெல்காரன், ஜியோகாரன், பிஎஸ்என்எல்காரன், பல்வேறுபட்ட ரிலையன்ஸ்காரன் அவரெல்லாம் இங்கே டவர் போடுறான். அங்கே டவருக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் தரான், வருஷத்துக்கு 60,000 ரூபாய் தரான். ஒரு டவருக்கு 50,000 60,000 தரான் வாடகை. அதே போல ஏற்கனவே போடப்பட்டிருக்கூடிய டவர்களுக்கு தமிழக அரசு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி வாடகை வழங்க வேண்டும். என்ன வாடகைன்னு அவங்க தீர்மானிக்கட்டும். அந்த இரு கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகின்ற வரை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் பல்வேறுபட்ட கூட்டமைப்புகள், விவசாய கோபுரத்திற்கு எதிரான கூட்டமைப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த போராட்ட களத்தில் இருக்கிறோம். தமிழகத்தில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அனைத்து எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கார்கள். சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை முன்வைத்திருக்கார்கள், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கார்கள். இந்த சந்தர்ப்பமாவது தமிழக முதலமைச்சர்கள் விவசாயிகளை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று விவசாய கூட்டு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.